ஹலோ வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? வளமை போலதான் நான் உங்கள் மேரோனா. ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பிரபலங்கள் என்ன செய்கிறார்கள் என்றதை பற்றி தான் நான் போட்டுக்கொண்டு வரேன். அதே மாதிரி தான் இந்தியன் வீடியோவிலும் ஒரு பிரபலத்தை பற்றி போட போகிறேன். சினிமா நடிகர் ஆரண்டா விஜயகுமார். நீங்கள் அநேகமானவர்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரியாத விஜயகுமாரை தெரியாதவர்களே இருக்காது. அவரை பற்றி அவற்றை வாழ்க்கை குறிப்பு எப்படி அமைந்தது என்றதை பற்றி தான் இந்தியன் வீடியோவில் பார்ப்போம். இப்ப விஜயகுமார் பிறப்பு என்று பார்த்தா 1943 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி தான் இவர் பிறந்தவர். அதுவும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை என்ற ஒரு இடம், அதுல நாட்டுச்சாலை என்ற ஒரு சின்ன ஒரு கிராமத்துல தான் விஜயகுமார் வந்து திரையுலகுக்கு எப்ப இவர் அறிமுகமாகிறாருன்னா 1961ஆம் ஆண்டு இவர் திரையுலகுக்கு அறிமுகம் ஆகிறார். என்ன படம்? அது வந்து ஸ்ரீவள்ளி, அதாவது வந்து ரெண்டு குழப்பம் இருக்கு. இப்ப ரஜினியின் படம் ஒன்று இருக்குது, வள்ளி என்று இல்லை. அந்த நேரத்தில் 1969ஆம் ஆண்டு ஸ்ரீவள்ளி என்ற ஒரு படத்தின் மூலம், அதுல வந்து சிவாஜி கணேசன் நடிச்சது, பத்மினி நடிச்ச அந்த திரைப்படம், அந்த திரைப்படத்துல தான் இவர் முதல் சினிமா துறையில் அறிமுகம் ஆகிறார். அதுவும் ஒரு முருகன் வேஷன் போடுறார். ஒரு பக்தி படம் உண்டு. அந்த படத்துல ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம், ஒரு முருகன் வேஷம் ஒன்று போட்டு நடிக்க ஆரம்பித்தவர் தான் இந்த விஜயகுமார். அதுக்கு பிறகு இவருக்கு ஒரு கந்தன் கரலை எல்லாம் ஒரு பக்தி படம் ஆரம்பம் துவங்கினது ஒரு பக்தி படம். பிறகு ஒரு படம் வந்து கந்தன் கரணையில இவர் நடிக்க இருந்தவர் தற்செயலாக அவரால் நடிக்க இல்லாம அந்த பாத்திரத்தை வந்து சிவகுமார் வந்து நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்ப சிவகுமார் அதுல நடிச்சபடியா அந்த படத்துல இவர் நடிக்க இல்லாம போயிட்டுது. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் இடைவெளி வருது. அதுக்கு பிறகுதான் 1973ஆம் ஆண்டு பொண்ணுக்கு தங்க மனசு அந்த படத்துல திரும்பவும் அந்த ஒரு இடைவெளிக்கு பிறகு நடிச்சு வந்தவர் தான் இந்த விஜயகுமார். இவர் பல ஹீரோவாக நடிச்சிருக்கிறார், நகைச்சுவையாகவும் நடிச்சிருக்கிறார், துணை நடிகனாகவும் நடிச்சு வந்திருக்கிறார். அவருக்கண்டு ஒரு தனி பாணி ஒன்று இருக்கிறது. அவருக்கண்டு ஒரு சிறப்பான பாணி விஜயகுமாருக்கு தானே தனக்கு உருவாக்கினவர் தான் இந்த விஜயகுமார். அடுத்தது இவருக்கு வந்து 2 மனைவிகள் இருக்கிறது. அதாவது வந்து முதல் மனைவியின் பேர் வந்து முத்துக்கண்ணு. அதுக்கு பிறகு அடுத்த மனைவி வந்து மஞ்சுளா. அப்ப இந்த மஞ்சுளா அவரும் ஒரு சினிமா நடிகை. அதுல இந்த முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் அருண் விஜய். அவரும் திரைப்படங்கள்ல நடிக்கிறவர். அதாவது வந்து 2 பேரும் தகப்பனும் மகனும் சேர்ந்து ஒரு 4 திரைப்படங்களை நடித்து விட்டார்கள். தகப்பனும் மகனும் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது எங்கேயாவது 1-2 படம் தான் வேறும் குடும்பமா சேர்ந்து நடிக்கிறது. அப்படி தகப்பனும் மகனும் சேர்ந்து ஒரு 4 படம் திரையரங்கில் நடித்து விட்டார்கள். அதோட நடிப்பு துறை என்று மாத்திரமல்ல, இவர் ஒரு அரசியல்வாதி. மற்றது இந்தியாவில் நடிகர் சங்க துணைத் தலைவராக 2015 வரை நடிகர் சங்க துணைத் தலைவராக பங்காற்றினவர் தான் இவர். நிறைய பிள்ளைகள் இருக்கிறது இந்த விஜயகுமாருக்கு. பாருங்க, பேர்கள் பார்க்கிற நமக்கு என்னென்ன பேருண்டா 2 மனைவி என்றபடியா நிறைய பிள்ளைகள் இவருக்கு இருக்கிறது. கவிதா, அனிதா, மற்றது அருண் விஜய், மற்றது வந்து பனிதா, மற்றது பிரீதி, மற்றது ஸ்ரீதேவி. இவர்களையும் நடித்திருக்கிறார்கள். உங்களுக்கு அநேகமா தெரிந்திருக்கும் என்றால் நான் சொல்றேன். நிறைய பிள்ளைகளும் இருக்கு. எல்லாமே ஒரு சினிமா குடும்பத்துக்குள்ள தானும் நடித்து, வைஃபும் சினிமா துறையை சார்ந்தபடியா, அவரும் சினிமா ஆண்டபடியா, பிள்ளைகளும் இன்றவற்றும் சினிமா துறையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, நிறைய படங்கள் தான் அவரை கூட பார்த்திருப்பீங்க. ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கிறார். 1961ஆம் ஆண்டு அந்த ஸ்ரீவள்ளி என்ற படத்துல ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். சாதித்தவர் தான் இந்த விஜயகுமார். நேயர்களே, வளமை போலதான் இந்த வீடியோ. நான் பேசிட்டு இருக்கும் போது கீழே பாருங்க ஒரு சப்ஸ்கிரைப் என்ற பட்டன் இருக்குது. அதை நீங்க பிரஸ் பண்ணி நீங்கள் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து கொண்டிருக்கும். அநேகமாக நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு பிரபல்யங்களை பற்றி தான் நான் வீடியோ வந்து போட்டு கொண்டிருக்கிறேன். வளமை போலதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு ஆவல் இருக்கு. பாருங்க, நான் உங்களோட பேசிட்டு இருக்கும் போது பின்னுக்கு ஸ்கிரீன்ல போய்கொண்டே இருக்கும், அவங்களோட படங்கள் இதெல்லாம் போய்கொண்டே இருக்கும். ட்ரை பண்ணி பெஸ்ட் குவாலிட்டியில உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன். வளமை போலதான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.